போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரோட கஸ்டடியில் வச்சு நீ தான் அந்த குற்றத்தை செஞ்சியான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த அரெஸ்டான பர்சன் பதில் சொல்லணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான அவசியமும் கிடையாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹாய், ஐ எம் முகமது சஃபி. ரைட்ஸ் டு சைலன்ஸ். Nemo tenetur seppusum acquisal, which means no one is bound to incriminate himself. அதாவது ஆர்டிகல் 20 கிளாஸ் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ஒரு நபர் நான் தான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவே அவரே சாட்சி சொல்லணும்ட்டு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ உங்களை டார்ச்சர் பண்ணி நீ தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்ட்டு ஒத்துக்க வைக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்களாக தானாக முன் வந்து கோர்ட் முன்னாடி நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தா மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அண்டர் செக்ஷன் 23 ஆஃப் BNSS. அதே மாதிரி செல்வி விஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்கோ அனாலிசிஸ், பிரெயின் மேப்பிங், லை டிடெக்டிங் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட் அக்யூஸ்டு பர்சன் கிட்ட எடுக்கணும்னா அந்த பர்சன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். பெர்மிஷன் இல்லாமல் அவர் மேலே எடுத்துக்கூடிய டெஸ்ட் இல்லீகல் அண்ட் சட்டப்படி குற்றம். அதே மாதிரி உங்களுடைய அமைதி உங்களுடைய பாதுகாப்பு கவசம், அதை சரியாக பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நோ யுவர் ரைட்ஸ், be the right person.